இந்த ரமலானுக்காக அல்லாஹ் திட்டம் போடுகிறான். இந்த ரமலானுக்காக அல்லாஹ் தஆலா திட்டம் போடுகிறான். என்ன திட்டம் தெரியுமா? திருமதியில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை பாருங்கள். 682வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு பேசுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்லுகிற செய்தி சஹீஹான செய்தி, நீங்கள் அறிந்த செய்தி, பாடமான செய்தி. இந்த மாதத்துக்காக அல்லாஹ் குறைந்தது 5-6 திட்டங்களை அல்லாஹ் தஆலா இந்த மாதத்துக்காக அவன் ஏற்பாடு செய்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா கானத் அவ்வளு லைலத்தின் மின் ரமலான் சுஃபிதத்தி ஷயாத்தீன். ரமலானுடைய முதலாவது அன்று இரவே, ரமலானுடைய முதலாவது அன்று இரவே அல்லாஹ் தஆலா ஷைத்தானை விலங்கிடுகிறான் என்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானோடு சம்பந்தப்பட்டது, இறையச்சத்தோடு சம்பந்தப்பட்டது, நானும் நீங்களும் நம்பியிருக்கிற குர்ஆனோடு, மறுமையோடு, இறைவனோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் ஷைத்தானை கட்டுகிறான் என்றால் அல்லாஹ் ஷைத்தானை கட்டுகிறான். அல்லாஹ்வுடைய திட்டம் இந்த பூமியில் 11 மாத காலமாக அடாவடித்தனம் செய்த ஷைத்தான், அட்டூழியம் செய்த ஷைத்தான், அனாச்சாரங்கள் செய்த ஷைத்தான், பாவங்களை அழகுபடுத்தி காட்டிய ஷைத்தான், தர்மம் செய்ய வேண்டாம், செய்தால் வறுமை வந்துவிடும் என்று அச்சமூட்டிய ஷைத்தான், உறவுகளை பிரித்த ஷைத்தான், உலக வாழ்க்கையில் மோகத்தை உண்டாக்கிய ஷைத்தான், இபாதத்தில் சோர்வை உண்டாக்கிய ஷைத்தான், வணக்க வழிபாடுகளில் ஒரு லைத்தலை இன்பத்தை இல்லாமல் ஆக்கிய ஒரு ஷைத்தான், கோபங்களையும் குரோதங்களையும் வெறுப்புகளையும் சூதாட்டங்களையும் இந்த பூமியில் அழகுபடுத்தி காட்டிய அடாவடித்தனம் செய்கிற அந்த ஷைத்தானை அல்லாஹ் தஆலா இந்த அடியார்கள் இந்த ஒரு மாத காலத்தில் அடாவடித்தனம் செய்யாமல், அனாச்சாரம் செய்யாமல், பாவங்கள் செய்யாமல், இபாதத்துக்கள் செய்து, நன்மைகள் செய்து, உறவுகளை சேர்ந்து, உண்டு திண்டு உடுத்து நிம்மதியாக ஒரு மாத காலம் என்னை நெருங்க வேண்டும். அதற்கு இந்த பூமியிலே உள்ள எதிரி யார்? அந்த எதிரியை அல்லாஹ் கட்டி வைத்து அல்லாஹ்வோடு பேரம் பேசிய, அல்லாஹ்வோடு சண்டையிட்ட அந்த ஷைத்தானை, அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்ற அந்த ஷைத்தானை முதல் திட்டமாக அல்லாஹ் அவனை கட்டி வைத்து அடியார்களுக்கு ரமலானுடைய முதலாவது நாளன்றே அல்லாஹ் தஆலா மனதுக்கும் இடத்துக்கும் ஊருக்கும் ஒரு சந்தோஷமும் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இபாதத்தை செய்யறதுக்கான முதலாவது சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தருகிறான். இதை உணர்ந்திருக்கிறோமா? நம்ம கிட்ட ஷைத்தான் இல்லாமல் இபாதத் செய்கிறோம் என்பதை உணர்ந்திருக்கிறோமா?